அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம ஆண்டவரோடைய ஒரு புது அப்டேட் தான் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு நாளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அண்ட் இந்த டைமிங்காக வெயிட் பண்ணிட்டேன்னு சொல்ல போனால் இந்த ட்ரெய்லருடைய லான்ச் வந்து இப்போ போயிட்டு இருந்துச்சு. அதை கூட நான் லைவாக அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு 3, 2, 1ன்னு அந்த ஹோஸ்ட் சொல்லும் போது நான் நிறுத்திட்டேன். ஸோ எஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது டக் லைஃப் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான். இவ்வளோ நாள் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது மணிரத்னம், A.R. ரஹ்மான் சார் இதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கமல்ஹாசன் சார் இதில் மெயின் லீடாக நம்ம STRோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா லக்ஷ்மி அண்ட் அபிராமி பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துடலாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றது. பிகாஸ் மணிரத்னம் அண்ட் கமல்ஹாசனோடைய அந்த ஒரு காம்போ நாங்கள் ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறோம். அண்ட் சைடை பார்த்து வந்துடலாமா? ஹியர் வி கோ. டியா ஆரம்பிக்கலாமா? 3, 2, 1 போகலாம். டக் லைஃப் ட்ரெய்லர் இந்த ஹைப்போல ஸ்ட்ரைட்டா நீ என் உயிரை காப்பாத்துறவன், எமங்கிட்ட மீட் எடுத்துவன். உன் தலை எழுத்தையும் என் தலை எழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சுட்டான். இனிமே நீ நானும் ஒண்ணு. இந்த கெட்டா கடைசி வரைக்கும் சரி கணக்கு புள்ள உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன். பாத்துக்குவான் என்ன லுக்கு ரெண்டு பேரோட அந்த போஸ்டர் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்காம எனக்கு ஏதோ சரியா படல. நீங்க இப்ப போக வேண்டாம் மேடம். I am your only Adam. Hey. ஷோக்ஸ் நல்லா இருக்கல்ல. பவர் நம்ம வீடு தேடி வராது, நாம தான் கையில் எடுத்துக்கணும். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். என்னங்க அது? இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா? ஐயோ, ஊருக்கு போக முன்னாடி பார்க்கலாம். ஊருக்கு போயிட்டு பார்க்க முடியாது, மறுபடியும் பார்க்கலாம் ட்ரெய்லரை. எனக்கு வந்து இந்த பார்த்தே ஆகணுன்ற ஒரு இதுக்கு வந்துட்டேன். 1 more டைம் போகலாம். ஏன்றது அப்புறமா சொல்கிறேன். உயிரை காப்பாத்துறவன், எமங்கிட்ட இருந்து என்ன மீட் எடுத்துவன். உன் தலை எழுத்தையும் என் தலை எழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சுட்டான். இனிமே நீ நானும் ஒண்ணு. எடுத்து வளர்த்த பையனா STR. நான் 8 அடி பாஞ்சா நீ 18. 16. சரி கணக்கு புள்ள உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? எனக்கு ஏதோ சரியா படல. நீங்க இப்ப போக வேண்டாம். மேடம், I am your only Adam. பவர் நம்ம வீடு தேடி வராது, நாம தான் கையில் எடுத்துக்கணும். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு சொல்லுவாங்க. இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா? விண்வெளி
விண்வெளி நாயகா அதுதாங்க ஜூன் 5 நான் ஏன் 2 வாட்டி பார்த்தேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது எனக்கு நான் இந்த கேரக்டர்ஸை தான் அப்படியே ஒரு ஃப்ளோவில் பார்த்துக்கிட்டு போனேன். 2வது வாட்டி பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதில் வந்து இன்னும் இவர் எடுத்து வளர்க்குற ஒரு பையன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்டு அதுவும் எஸ்டிஆர் சொல்லப்போனால் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரியலான ஒரு அப்பாவும் ஒரு பையனுமான அந்த ரோலாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இல்லை. அண்ட் இன்னொரு பக்கம் அபிராமியோட இன்னொங்க அதுபடி விருமாண்டிக்கு நான் போயிட்டேன். சொல்லப்போனால் ரங்கராய சக்திவேல் தான் நம்மளோட கமல்ஹாசன் சார். இன்னொரு பக்கம் வந்து இந்த சக்திவேல் என்ற பேர் அவங்க எல்லோரும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. கமல் சாரோட ரசிகர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அது ஏன்னா நீங்கள் தேவர் மகன் படத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் சக்திவேல் தான். ஸோ அந்த ஒரு பேரில் இங்கே ரெஃபரன்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் எனக்கு அதுதான் ஞாபகமும் வருது. ஒரு பக்கம் சிவாஜி கணேசன் சாரும், இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட கமல் சாரும் அந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு இது ஒன்று இருந்துச்சு. அது பார்க்கும்போது அது ஒரு வேறு லெவலுங்க. ஸோ அதை மறுபடியும் இங்கே ரீக்ரியேட் பண்ணி இங்கே கொண்டு வந்து நமக்கு தந்திருக்கார் மிஸ்டர் மணிரத்னம் அவர்கள். அப்படி தான் எனக்கு தோணுது. அண்ட் இன்னொரு பக்கம் அதில் வந்து ரொம்ப அந்த ஒரு என்ன சொல்கிறது எல்லா கேரக்டர்ஸும் இங்கே தெரியுது, பக்காவாக தெரியுது. இன்னொரு பக்கம் இதுக்கு எதுக்கு த்ரிஷா இடையில வந்தாங்கன்னு தெரியலை. ஸோ ஒரு பக்கம் இவருடைய அந்த ஆட்சின்றது மீன் அவருடைய அந்த ஒரு ஆளுமை அவர் எடுக்கிறாரு சிம்பு. அண்ட் ஸ்டார்டிங்காக சொல்கிறாருல்ல அவருடைய டெஸ்டினி இவங்க 2 பேருக்கு ஒன்று தான் அப்படின்னு. அண்ட் அதுதான் நான் சொன்ன எடுத்த பையனாக இருக்கும். ஏன்னா இவரோட பேர் அமர், அவரோட பேர் சக்திவேல். அண்ட் இன்னொரு பக்கம் அதில் வந்து ஒரு அவரோட இஸ்லாமிய அந்த ஒரு கெட்டப்பில் இருக்கார், பார்க்கலே தெரியுது. அண்ட் இன்னொரு பக்கம் இவர் வந்து திருநீரில் வச்சு கமல் சார் இந்த மாதிரி ஒரு வேடத்தில் எவ்வளோ நாள் கழித்து பார்க்குறோம்ல, பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இந்த ஒரு காம்போ வந்து ரொம்ப வருஷம் கழித்து நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றனால கண்டிப்பாக எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கும். எனக்கு மெயினாக எதிர்பார்ப்பு அதுதான் இருந்துச்சு இன்றைக்கி இந்த ஒரு ட்ரெய்லருக்காக. சொல்லப்போனால் நாச்சு நேற்று தான் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நேற்று பார்த்தா இன்றைக்கி தான் 17ஆம். ஏன்னா அன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ப்ரோமோட ரிலீஸ் லைக் அதை பற்றி பேசியிருந்தாங்க போல். இந்த 17 ட்ரெய்லரும் அதுக்கப்புறம் வந்து 23 சம்திங் வந்து ஆடியோ லான்ச் சம்திங் இருக்க போகுது போல். ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடியே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி இதை பண்ணுறாங்க, பக்காவாக இருக்குதுங்க. இதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். அண்ட் இன்னொரு பக்கம் எஸ்டிஆர் இதில் அமர்ன்ற பேர்லேயும் அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த பாட்டு கூட எனக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆச்சு, ஜிங்கேச்சா சாங் எங்கிட்ட வருது அப்படின்னு. ஸோ எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கேங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அதில் ஒரு சீன் வரும், அந்த ஒரு சீன் கமல் சார் இப்போயும் கமல் தான் அப்படின்றதுக்கான ஒரு காரணம் இந்த ஒரு சீனில் இருக்குது. அது நீங்கள் அபிராமி அவங்களோட அந்த இதில் வரும்போது இருக்கும். மறுபடியும் த்ரிஷாவோட வந்து மேடம் அப்படின்ற விஷயத்தில் வந்து அவர் சொல்லியிருப்பார்ல ஆடம் அந்த மாதிரி. ஸோ அதில் என்ன அப்படின்றத தாண்டி இவங்க 2 பேருக்குள்ள அந்த கனெக்ஷன் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் தூங்கா நகரம் இந்த படத்துலேயே பார்த்துருந்தோம், மன்மத நம்பளையும் பார்த்துருந்தோம் த்ரிஷாவோட இதில். விருமாண்டிக்கு அப்புறம் இப்போ நாங்கள் வந்து அபிராமி இதில் பார்க்குறோம். சொல்லப்போனால் ஓவரால் இந்த படம் வந்து டக் லைஃபானா இது வந்து வேறு மாதிரி ஒரு ரகமான ஒரு படங்க. எனக்கு அதுதான் தோணிக்கிட்டே இருக்குது. என்னென்னா என் எதிர்பார்ப்பு இருந்தது அதுதான். ஏன்னா சிம்போடைய இந்த படத்துக்கான அந்த கேரக்டரோட கெட்டப் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆரம்பத்துலேருந்தே. ஈவன் இந்த என்னத்துக்கோ ஒன்று சொல்லிகிட்டு இருந்தேன் ஆடியோ லான்ச்சுக்கோ சம்திங். ஸோ ஆடியோ லான்ச்சில் இதுக்கு முன்னாடி இதை ப்ரெஸ் மீட்டில் அப்போ அந்த டைம்லேருந்து அவருடைய அந்த இது நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் படத்தில் எப்படி இது இருக்க போகுது அப்படின்னு. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, அவ்வளோதான். இதை தாண்டி சொல்லப்போனால் பவர் தான் இந்த படத்துக்கு ஒரு மெயின் கான்செப்ட் மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அதில் நாசர் சார் கேட்குறாருல அமர் இருக்காருன்னா எதுக்கு நான் அப்படின்ற மாதிரி. ஸோ பொலிட்டிக்கலான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. படத்தோட ஸ்டோரியில் என்னை பற்றி எனக்கு அவுட்லைனாக இதை பற்றி சொல்கிறதுக்கு வரல, அந்தளவுக்கு எனக்கு தோணவும் இல்லை. என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு எதிர்பார்ப்போடு போய்ட்டு பார்த்தீங்கன்னா இருந்தால் அது வேறு மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். அண்ட் June 5 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, போயிட்டு பார்க்குறவங்க கண்டிப்பாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா நான் நினச்சிக்கிட்டேன் இந்த June 15 ரிலீஸ் பண்ணுறாங்க நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா இங்கே ரிலீஸ் பண்ணவங்களோட தெரியலை. ஸோ அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு கவலை. ஹைப் ஆகிட்டேங்க. ஒரு சில டைம்லலாம் ரொம்ப நார்மலாக நான் அப்படி இருந்ததுக்கு ஆக்சுவலி நான் உள்ளே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், மைண்டில் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு நிறைய விஷயம். ஸோ அது பார்க்கும்போது நம்ம ரங்கராய சக்திவேல் அண்ட் அமரோடைய அந்த ஸ்டோரியை நாங்கள் June 5 பார்க்க போகிறோம். அதுவும் ஒருத்தரை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்ல, அது நம்ம யாரும் சார் சொல்ல வேணுமான்றது இல்லை, வலிமையாக சொல்லத்தான் அவர் கோட். அவ்வளோதான். ஆஸ்கார் நாங்கள் சும்மா ஆஸ்காரை கொடுத்தாங்க
பிஜிஎம்லே அள்ளி அப்படியே நமக்கு தந்திருக்காரு ஒரு லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அது தியேட்டரில் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும்னு தெரியுது பார்த்த உடனே. ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஜோஜோ ஜார்ஜும் இதில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய அந்த ஒரு வில்லத்தனமான விஷயங்களை பார்த்தோம். ஓவராலுங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சி. 2 நிமிஷம் தான் ஸ்டார்டிங்கே காட்டிட்டாங்க லைஃப் ட்ரெய்லர் இது தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான் பார்த்து முடிச்சிடும். ஒரு எஸ்டிஆர் ஒரு ஆண்டவர் ஃபேனாக எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார் ஃபேனாகவும் கூட. த்ரிஷா எல்லாமே எனக்கு பிடிச்ச ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ இதில் வந்து நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஒரு சினிமா, இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டூடெண்ட், இன்னொரு பக்கம் மியூசிக், இவங்க 3 பேரும் இதில் இருக்காங்க. ஸோ கமல் சார், எஸ்டிஆர், அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார். அவ்வளோதான் பார்த்துடலாம். என்ன மாதிரியான படங்கள் இப்படி நமக்கு தருவாங்களான்னு தெரியலை. ஸோ இந்த ஒரு படத்துக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லைன்னா என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் மைண்டில் என்னமோ போய்கிட்டு இருக்கு. சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிட்டேன். உங்களுக்கும் பல கருத்துக்கள் இருக்கும், கீழே கமெண்ட் பாக்ஸில் இருக்குல்ல, கண்டிப்பாக நீங்கள் சொல்லிடுங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நித்தோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து எடுத்து பேசணும், இல்லைனா ரியாக்ட் பண்ண மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டை சொல்லலாம், கண்டிப்பாக இருந்துருப்பாங்க. அண்ட் இத்துடன் இந்த வீடியோ அது விடை பெற்று செல்லும் நான் உங்கள் சிம்பிளி ஹரி. ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.